கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 33 வசனம் 6. பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் நம் காலங்களின் உறுதியாயிருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஏசாயா 33:5-6 வசனங்களில் கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தர் உயர்ந்தவர், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவர். அப்படியானால் அவர் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவர். புரட்டுவாய், பொய் நாவு, அகந்தை, மேட்டிமையை கர்த்தர் அருவருக்கிறார். பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் நம் காலங்களுடைய உறுதியாயிருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அறிவோடும் புத்தியோடும் நாம் செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருக்குமானால் நாம் சமாதானத்தோடு வாழ முடியும். கர்த்தருக்கு நாம் பயப்படுவோமானால் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பூரண இரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது நம் காலங்களுடைய உறுதியாக காணப்படும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் அவருக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்மை ஞானத்தினால் நிரப்புவார். நாம் ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஞானத்தினால் நிரப்பி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆகவே அவருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு பொக்கிஷமாக காணப்படவும், பூரண இரட்சிப்பினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் எங்கள் காலங்கள் உறுதியாயிருக்கவும், உமக்கு பயந்து நடந்து உம்முடைய வழிகளில் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.